விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் துரைசாமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் ரயில்வே மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் உள்ள அரசு டாஸ்மாக் கடை பாரில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் துரைசாமிபுரம் பகுதியில் திமுக நிர்வாகிகள் ஒத்துழைப்புடன் மதுபானங்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வந்துள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் மதுபானங்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வந்துள்ளனர். இதில் மதுபான விற்பனை குரூப்பிற்கு இடையே அவ்வப்போது வாக்குவாதம் ஏற்பட்டு வந்துள்ளது. சரவணன் பார் ஊழியராக பணியாற்றுவதால் அரசு விடுமுறை மற்றும் முக்கிய நாட்களில் கடையடைக்கும் பொழுது அதிக அளவில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதில் மற்றொரு தரப்பினருக்கு மது பாட்டில்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டதால் எதிர்த்தரப்பினர் சரவணனை கஞ்சா போதையில் சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ராஜபாளையம் தெற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் முத்துக்கொத்தனார் தெருவை சேர்ந்தவர்கள் பெருமாள்சாமி, ஜோதி தம்பதியினர். இவர்களின் 3வது மகள் பாண்டிச்செல்வி தனியார் ஜவுளி கடையில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவருடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் இவருக்கும் மதுரையை சேர்ந்த குணசேகர் என்பவருக்கும் முகநூல் மூலம் நட்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நட்பு காதலாக மாறி இருவரும் தொலைபேசி மூலம் அவ்வப்போது நேரிலும் சந்திப்பதனை வழக்கமாக கொண்டிருந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு இருவருக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்பட்டு காதலில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனை தாங்கிக் கொள்ள முடியாத குணசேகரன் பாண்டிச்செல்வியை சந்தித்து திருமணம் செய்ய வற்புறுத்தியுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்த பாண்டிச்செல்வியை குணசேகரன் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெய் பாட்டிலை ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி ஓடி சென்றுள்ளார். இதில் 22% தீக்காயமடைந்த பாண்டிச்செல்வி தற்போது ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இதுகுறித்து தெற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சின்னராஜ் மகன் சிவகுமார். இவருக்கு நிஷாந்தி என்கிற பெண்ணுடன் திருமணமாகி 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இவர் திருப்பத்தூரில் கௌதம்பேட்டை பகுதியில் உள்ள தொலைத்தொடர்பு கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் காவலராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் பணிக்கு சென்ற சிவகுமார் அலுவலகத்தின் கட்டிடத்தில் மேலே உள்ள BSNL 4G டவரில் பழுது பார்க்கும் பொழுது மின்சாரம் தாக்கி சிவகுமார் மயக்க நிலையில் கீழே விழுந்துள்ளார். பின்னர் இதனை கண்ட ஊழியர்கள் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சிவகுமார் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் சிவகுமாரின் உறவினர்கள் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் சமரசம் செய்து உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கோடைக்கால சிறப்பு குளிர்பான தண்ணீர் பந்தலை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னையில் மிக குறைவான வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது என்பது ஒரு தலைக்குனிவான நிகழ்வு என்று விமர்சித்து பேசினார். தாம்பரம் அடுத்த நெடுங்குன்றம் முதல்நிலை ஊராட்சியில் 12வது வார்டு மாமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருபவர் முத்துப்பாண்டி. இவர் அதிமுக கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் முத்துப்பாண்டியன் வீட்டின் அருகே திடீரென வந்த மர்ம நபர்கள் 2 நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இது சம்பந்தமாக ஓட்டேரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் நேரில் பார்வையிட்ட பிறகு நாட்டு வெடிகுண்டு வீசிய அன்பழகன் என்ற நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து முத்துப்பாண்டியனின் மனைவி கூறுகையில், நெடுங்குன்றம் ஊராட்சியில் உள்ள 14 கவுன்சிலர்களுக்கும் தலைவர் பகை என்றும், ஆனால் அவர் செய்திருக்க மாட்டார் எனவும் தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.